இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இப்போ வரையும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது இந்த வீதி விபத்துகள் சம்மந்தமான ஒரு விஷயம். சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற வீட்டை போனாலோ இல்லை ரிலேஷன்ஸுன்ற வீட்டை போனாலோ இல்லை ரோட்டுக்கு போனாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கொண்டிருக்கும் போதோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்க்குள்ளே வந்துடும். ஏதாவது ஒரு கதையோட கதையாக அடி அங்கே ஆக்சிடென்ட் நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதைகள் வந்து கொண்டே இருக்கும். அண்மை காலமாக கொஞ்சம் கூட கதைகளை நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் வடமாகாணத்தில், கிழக்கு மாகாணத்தில் இந்த மாதிரியான இடங்களில் அதிகமான ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் வந்து ஒரு ட்ரக் ஒன்றோட 2 பைக் வந்து மோதப்பட்டதில் அதில் ஒரு இளைஞனுடைய உடல் 3 துண்டுகளாக பிளவுபட்டிருந்தது, மற்ற ஒரு இளைஞனுடைய உடல் 2 துண்டுகளாக பிளவுபட்டிருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதை விட இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதல் ஒரு இளைஞன் தன்னை மச்சாண்ட பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெல்மெட்டும் போனால் போயிருக்கான் போல் ஒரு இடத்துல கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ஆள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்குது. ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ்கள் ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது. அப்படின்ற நிலையில் போலீஸார் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த 7 மாதம் இருக்குது தானே, அதாவது 2026ஆம் ஆண்டு இப்போ 8ஆம் மாதம் நடந்து கொண்டிருக்குது. 7 மாதம் அப்படின்னு சொல்கிறது ஜனவரி 1 ஜூலை 31 வரை இந்த 7 மாதத்துக்குள்ள இலங்கையில் ஆக்சிடென்டால் மட்டும் மொத்தமாக 749 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை விட மேலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 749 பேரில் 13 பேர் 18 வயசை தாண்டாதவர்கள், அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவர்களில் 13 பேர் இந்த ஆக்சிடென்ட்களாக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை விட அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் போலீஸாருடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் மொத்தமாக ஒரு 2500 பேர்கிட்ட ஆக்சிடென்ட்களாக இறந்து போகிறாங்க. அதாவது இந்த மோட்டார் வாகன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கொமனான விபத்துக்களால் மட்டும் ஒரு 2500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் சொல்லியிருக்காங்க. அதில் மோட்டார் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட்கள் ஒரு 1000 பேர் இறந்து போகிறாங்க, மிச்சம் 1500 பேர் ஏனைய விபத்துகளால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு அது விளங்கி கொள்வது இல்லை. இது எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க, எவ்வளோ விழிப்புணர்வு ரீதியான விஷயங்களை எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொண்டு தான் இப்பவும் இருக்கிறாங்க. போலீஸாரும் அதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க, தண்டப்பணங்களை விதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க, எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மள நிறைய பேர் அதை அவ்வளவு தூரம் கேர் பண்ணி பார்க்கறது இல்லை. ஒரு உயிரினுடைய பெருமதியை நாங்கள் அவ்வளவு தூரம் பெரிய அளவுக்கு வேல்யூ கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஸோ அதனால போலீஸார் சொல்ற விஷயம் இப்பவும் ஒன்றும் ஆகலை. இனி இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறவங்க, அதாவது வாகனங்கள் ஓடக்கூடியவங்க ரொம்பவுமே சேஃப்டியாக ஓடுங்க, ஹெல்மெட்டை போடுங்க, சீட் பெல்ட்டை போடுங்க, வீதி விதிகளை சரியான முறையில் கடைப்பிடிங்க. இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸார் இப்பவும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, மேபி உங்களுக்கு மைண்டில் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓடும்போது சேஃப்டியாக ஓடுங்க. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் கேர் பண்ணணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால் யோசனையிலையோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஒரு உயிரினுடைய பெருமதி எவ்வளவு தூரம் வேலிட்டானது அப்படின்னு சொல்லி அந்த உயிரை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பி சேஃப். சரியான முறையில் சரியான விதிமுறைகளை பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னால் நிறைய உயிர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம்.